ஷே ஏப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. கோட்டையில் எவன் வீடு கட்டினா, எவன் போகிறான், எவன் என்ன செய்தான், இந்த அரசியல்வாதி கணக்கு நமக்கு நான் கொடுக்கணும்லப்பா. ஏப்பா இப்போ எல்லாவனுமே கொடியை தூக்கி ஆட்டுறதுக்கு என்ன காரணம் புரியுதா? கொடியை தூக்கி ஆட்டினா நமக்கு பதவி இருந்துச்சுன்னா அந்த பதவியில் இருந்து நமக்கு பலாயிரம் கோடி இடம், தங்க நகைகள், வெள்ளி வைரங்கள், வைரூடி எல்லாத்தையும் பத்திரமெல்லாம் கிலோ கணக்காக நம்ம அடித்து வச்சு வீடை கட்டி நம்ம உள்ளே பறித்து வச்சு நம்ம தலைமுறையாக விட்டு நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கி நம்ம சாப்பிட்டு அனுபவிச்சு இருப்போம்னு இருக்கான். உழைப்பு இல்லாமல் இந்த சோழி 2ஆம் நம்பர் சோழி. அப்போ இந்த 2ஆம் நம்பரை பிடிக்காருல, கடவுள் உனக்கு பூமியில் என்ன கொடுத்துருக்காரு? உடம்பை உழைச்சி தின்றான்னு தான் கொடுத்துருக்காரு. இப்படி நான் பாலாக்க கொடுக்கல அப்படின்ட்டார், சொல்லிட்டாருப்பா. இப்போ எல்லாவனும் வீட்லேயுமே மாளிகை கட்டியிருக்கான். பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து தலைவராக இருக்கான்ல, அவனிலேருந்து கவர்மெண்ட்டு வேலைக்கிறவனுக்குலாம் அப்புறம் போடுவார். அதெல்லாம் பல சிக்கல் அவனுக்கு வரும். வரையில் அவனெல்லாம் என்ன செய்ய போகிறார? கவர்மெண்ட் வேலைக்கிற ஆணும் பெண்ணும் அம்மா மோசத்தில் வச்சுருக்கு. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். இதை போடு, இதை கணக்கை வாங்கிக்கப்பா, வாங்கி முடிச்சு பார்த்துரு, எல்லாம் ஆட்டி விட்டுரு. இது பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர். இப்போ ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து போர்ட்டில் கணக்கு எடுத்தோம்னா 1000 கணக்கு எடுக்கலாம். பஞ்சாயத்து போர்ட்டு நிர்வாகம் யார் பார்க்கா? சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பார்ப்பான். ஒவ்வொரு சட்டமன்றம்னு வச்சுருப்பான். 234 எம்எல்ஏ, முதலமைச்சர், மந்திரி எல்லாவனும் இதுக்குள்ளே கிடக்கான். கூவை மாதிரி கிடக்கான். அந்த கூவை மாதிரி முழிக்கான். பார்த்தியா? ஒவ்வொருத்தரும் எப்படி முழிக்கான் பாரு. அப்படியே திருன்னு முழிப்பான். நமக்கு இத்தனை கோடி வந்தால் நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு அந்த அட்டியில் போட்டு பிஸ்கட்டு, கோல்டு எல்லாம் வாங்கி உள்ளே அட்டியில் பெட்டி அடிச்சிடலாமான்னு அங்கே சட்டப்பேரவையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். முதலமைச்சர்லேருந்து கீழே எம்எல்ஏ வரைக்கும் உள்ள மந்திரி வரைக்கும் முழிச்சு பார்ப்பான். இப்படியே தான்ப்பா அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கான். காமுட்டா பேர் கொண்ட விளக்கம் வர செருப்புட்ட கவ்வை கொடுத்துட்டு அடிக்கணும், வாயில் அடிக்கணும். அடிப்பார். அது விட்டுட்டார்ல, அதான் அதுக்கு தான் கொடியை தூக்கி பூரா வார்டு வரைக்கும் தூக்கி செருப்பை கொண்டு அடிக்கணும் போட்டார்ல. கணக்கு கரெக்டாக பக்கா போடுதாருப்பா. ரோட்டில் நிப்பாட்டி வச்சு எம்எல்ஏவுக்கெல்லாம் அடிப்பாங்க. ஏன்னா கைலாசத்து பின்புறம் தான் எழுதியிருக்காரு. நான் பார்த்தேன், ஏட்டில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தேன். கைலாசத்தில் பின்புறத்தில் எம்எல்ஏவுக்கு நடு ரோட்டில் அந்த கொடியை தூக்கி ஊனி கை காலை கெட்டி சங்கிலி தான் போட்டு கட்டணும். கயிறை கட்டினா ஓடி போயிடுவான். இது பெரிய மெதலை பெரிய மெதலை. இவனோட சேர்ந்த மெதலை ஒரு 10, 70, 80 பேர் கிடக்கான். இவனோட சேர்ந்த மெதலை. இது ஏற்கனவே இது மாதிரி வந்தான், வங்காறு மாதிரி வந்தான். இப்போ மெதலை மாதிரி ஆகிட்டான். தீனு, உழைப்பு இல்லாத தீனு, ஏமாத்தித்தனமான தீனு, ஏமாற்றி கான்ட்ராக்ட் போடுறதில் தீனு, அடுத்தாப்புல ரோடு கான்ட்ராக்டில் தீனு, பஸ் ஸ்டாண்டு கட்டுறது ஒரு தீனு, ஆஸ்பத்திரி கட்டுறதில் ஒரு தீனு. எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் பூரா வீடு கட்டிக்க அதுக்கு ஒரு தீனு. ஒரு எம்எல்ஏவுக்கு, இந்த எம்எல்ஏவுக்கு அப்போ எத்தனை எம்எல்ஏக்கு என்னென்ன போட்டுப்பான்னு பார்த்துக்கோ. அடுத்தாப்புல பூரா பதவி வாங்கி தரேன்னு சொல்லி அவன்கிட்ட ஏமாற்றி ஆணும் பெண்ணு வாங்கி ஒரு பெண்ணெல்லாம் செத்து போனான். ராஜபாளத்தில் வண்டி வீலில் செத்து போட்டான். ஐயோ, அவன்கிட்ட லட்சக்கணக்காக கொடுத்துட்டு தின்னுட்டான். நமக்கு ஒரு பதவி எல்லாம் வந்துருச்சப்பா கணக்கு. அவர் ஐயா உச்சிலேருந்து கரெக்டாக பார்த்து எழுதி ஓலைச்சலில் எழுதி கரெக்டாக தூக்கி எறிதார். இந்த பேளால் செத்தே போனான். அவர் பெண்ணு. அது வழக்கறிஞர்கள் பூரா தெரியும் எல்லா பேர்களுக்கும். பாய்ப்பே இவன் எப்படா உயிரோடு வச்சுருக்கான்? ஏற்கனவே சேட்டையெல்லாம் கொண்டிருக்கான். இவங்க ஆண்டவன் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்க ஒருத்தன் வழக்கறிஞர் சொல்லுதான். பொருளா இவனை நடு ரோட்டில் அந்த கொடி கம்பை வச்சு அவனுடைய வண்டி வாகனத்தில் கொடி ஆடிட்டு போகிற வண்டியெல்லாம் கொடியெல்லாம் கெட்டி சங்கிலியை வச்சு முதல் எம்எல்ஏ கைலாசத்துக்கு பின்னாடியிலேருந்து அடித்து சாத்தி கொண்டு போகமுடா அப்படின்னு அவரே விட்டுட்டார். போங்கடா, நான் பார்த்துக்கிட்டேன்டா அப்படின்ட்டார். வழக்கறிஞர் புலம்பு தான் ஒவ்வொருத்தன். ஐயா, இப்படி நடக்கானே, இப்படி போகிறானே. பஞ்சாயத்து போர்ட்டில் கணக்கு பார்த்து எத்தனை லட்சத்தை கோடியை வெளியேடு, அதில் அடி எல்லாம் அடித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாக வச்சுருக்கான். ஐயாப்பா விட்டுறக்கூடாது. மெயின் கணக்கு ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் கெட்டுதோம்னு அதில் ஒரு பலாயிரம் கோடி. இப்போ அரசு ஆஸ்பத்திரி கெட்டுதானா, அரசு ஆஸ்பத்திரி அதில் பலாயிரம் கோடி. புரியுதா? எல்லாம் கோடியாக அடித்து பூரா செங்கல், கம்பி, சிமெண்ட்டு எல்லாம் வரதை பூரா வீடை கட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு இந்த எம்எல்ஏ எவ்வளோ செஞ்சானா? அப்போ எத்தனை எம்எல்ஏ கட்டுவான்? இவனோட சேர்ந்த எம்எல்ஏ, இவனோட கூட்டாளி ஒரு 40 பேர்கிட்ட ஃபோன் போட்டே பேசுவான். 40 பேர்கிட்ட பேசுவான். நான் இவ்வளோ அடிச்சிருக்கேன், நான் இவ்வளோ ஓட்டுறேன், இதில் என்ன கணக்கு பார்க்கலாம், இதில் என்ன கணக்கு, இதே சோழி இந்த பேய்களுக்கு. அப்போ இந்த இவனை வச்சு தட்டையில் கட்டி அடிக்கலை. இவனோட சேர்ந்த கூட்டாளி பூரா உள்ள ரயில் பேனை மாதிரி வருவான். புரிஞ்சிடுச்சா? கணக்கு போட்டாச்சுப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேளப்பா. ஒரு எம்எல்ஏ வீடு கேட்டு தான், எம்பி வீடு கேட்டு தான், மந்திரி வீடு கேட்டு தான், முதலமைச்சர் வீடு கேட்டு தானே. எதுக்கு காரணம் கேட்டு தான்? என்ன காரணம் தெரியுதா?
டன்னு கணக்காக கோல்டு பிஸ்கட்டு, தங்க நகைகள், வைரங்கள், வைரூழிகள், பேப்பர்கள், எல்லா அரசியல்வாதியும் எம்எல்ஏ இருந்து அவன் வீடு கட்டுறதுல பூரா சைடில் உள்ளே பதிச்சு வச்சு எல்லாமே வச்சு அடைச்சி ஏற்றி வச்சுருக்கான். இந்த கக்கூஸ் பாத்ரூமு கீழே அடைச்சி வச்சுருக்கான். அதெல்லாம் தோண்டி எடுக்கணும்லப்பா. அப்போ அவன் வீடு இடித்து தானே எடுக்க முடியும். அதனால தான் கோட்டாருக்கு கணக்கு கொடுக்கும். தெற்குப்பாளையம், ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவனே நிறையா பதிச்சு வச்சுருக்கான். டன்னுக்கு மேலே வச்சுருக்கான். எந்நேரம் பிடிபட போகிறானோ. அது சீக்கிரமாக எல்லாம் செக் பண்ணல இடித்து கைலாசத்துலேருந்து முப்படை வானரப்படை வச்சு தோண்டி இடித்து கொண்டு போய் தட்டிடுவார். முக்கால்